100 பேர் வாக்களித்திருந்தால் வெறுமனே 24 பேர் மட்டும்தான் திசைகாட்டிக்கு வாக்களித்தது. மிச்சம் 76 பேர், மிச்சம் 76% அவர்களை நிராகரித்திருக்கு. ஆனால் அவர்கள் செய்த அநியாயத்துக்கு நீங்கள் எங்களுக்கே பாடம் படிப்புக்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து அல்ல. ஆகவே நம்முடைய மக்கள் அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை நீங்கள் செய்தியாக வேணும். இது அனைத்துமே உங்களுடைய கையிலே தான் இந்த மே மாதம் 6ஆம் தேதி தங்கியிருக்கின்றது. வாக்களிக்க முன் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய நீண்டகால மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளில், அன்றாட பிரச்சனையாக இருக்கலாம், அரசியல் உரிமை விடயமாக இருக்கலாம், உருப்படியாக எதுவும் செய்யாத அந்த வெற்றிடம்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தேசிய பேரினவாத தேசிய கட்சியை நோக்கி மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பேராபத்தில் முடியும் என்பதை இப்போதுதான் தமிழ் மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். வாக்களிக்க முன் ஒரு வாக்கை போட்டுவிட்டு 2 அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பம் பொத்தில் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எங்களுக்கு சந்தர்ப்பம் மட்டும்தான் தரலாம். பாவித்துக் கொள்வது உங்களுடைய மூளையில் உள்ளது. முதலாவது, பொத்திவில் ஏறத்தாழ பிரதேச சபை தான் இன்னும் 50% மேலே நீங்கள் எடுக்கும் என்றால் உங்களுக்கு குறைந்தபட்சம் 11 உறுப்பினர்கள் கிடைக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் கிடைத்தால் முதல் ரவுண்டிலே மரத்துக்கு தவிசாளர் என்ற பெயர் வந்தால் அந்த தவிசாளரை நியமிக்கும் அதிகாரமும் செயலாளரிடம் தான் இருக்கும். நானும் லேசுபட்டால் இல்ல, கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவேன். வாக்களிக்க முன் சத்தமில்லாமல் இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு மிக கேடான ஒரு நிலைமையினை உருவாக்குகின்ற அளவுக்கு தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு எமது தலையை தடவி நீங்கள் சமத்துவமானவர்கள் என்று கூறிக்கொண்டு எங்கள் தலையிலே குட்டி கொண்டிருக்கின்றார்கள். வரவு செலவு திட்டத்தை பாருங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த விதமான குறிப்பிடத்தக்க அபிவிருத்திக்கும் அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை. தமிழ் மக்களுடைய வாக்குகள் தமிழர்களுக்காக. வாக்களிக்க முன்